சூப்பரான முட்டை போண்டா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் 2 முட்டையை உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். வீட்டில் இருக்கிற கடலை மாவு, அரிசி மாவு வச்சு செய்யலாம். சூப்பராக இருக்கும். நான் 100 கிராம் கப்பில் 1 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். 1/2 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். தண்ணி ஊற்றி இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். அப்போ தான் முட்டையை போட்டு மிக்ஸ் பண்ணுறப்ப நல்லாயிருக்கும். முட்டையை வந்து தோல் உரித்து ரெடி பண்ணிக்கலாம். தோல் உரித்த முட்டையை வந்து 2ஆக கட் பண்ணி வச்சுக்கலாம். மிக்ஸ் பண்ண மாவில் கட் பண்ண முட்டையை சேர்த்துக்கலாம். மெதுவாக பரட்டி விடலாம், எல்லா சைடும் படுற மாதிரி. இப்போ அடுப்பில் கடாயை வச்சிடலாம். கடாய் ஹீட் ஆனோனையும் எண்ணெயை ஊற்றிக்கலாம். இப்போ இந்த பரட்டின முட்டையை எடுத்து எண்ணெயில் போடலாம். 2 சைடும் இந்த போண்டாவை தட்டில் மாற்றிக்கலாம். மீதி இருக்கிற முட்டையிலையும் அதே மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ண மாவு கொஞ்சோண்டு மீதி இருந்தது. அதில் நான் ஒரு வெங்காயத்தை வெட்டி போட்டு வெங்காயம் பக்கோடாவாக செஞ்சுருந்தேன். சூப்பராக இருந்தது. வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பபாய்.